Welcome to Pyramid Securities. இன்னைக்கு வந்து வீக் மார்க்கெட் ரொம்ப நல்லா ரொம்ப கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இறங்கிட்டு ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. 33 பாயிண்ட் தான் டவுன், பட் ஸ்டில் அகெயின் இட்ஸ் வீக் தான். 23 advances, 27 declines. Snapshot. $67,000 crores, 733 advances, 1192 declines. மிக்ஸ் 10% 3% வந்திருக்கு. அதனால என்ன ஒன்று நமக்கு தெரியாது. ஸோ டாப் கெய்னர் பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல். ஓகே, நல்லா தூங்கிட்டு இருக்கும் பாரதி ஏர்டெல். இப்போ வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் லைக் ஒரு காலத்தில் எஃப்எம்சிஸ்லாம் மேலே ஏறும். ஓகே, ஸோ கோடக் பேங்க் டவுனு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருந்தோம். டாக்டர் ரெட்டி 2.5% டவுன். ஐடியா ஜொமேட்டோ ஃப்ளாட்டு. ட்ரைடன்ட் 4.74% அப். இது வேணாம், இப்போ சின்ன கவுண்டர். சேல் நோ வியூ அண்ட் நத்திங் எல்ஸ் பிக் டைம். வேல்யூவில் பார்த்தா லார்ஜ் பாரதி ஏர்டெல் இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்கு, பாரதி ஏர்டெல் பார்க்கலாம். ரொம்ப நாள் ரேடரில் வரல, இப்போ வந்துருக்குது. ஸோ பாரதி ஏர்டெல் வந்து மணி வந்து ஐ திங்க் இது எஃப்எம்சி ஸ்டாக் ஆகிடுது போல நினைக்கிறேன். திஸ் இஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் ஒரிஜினல். இது வந்து டெலிகாம் ஸ்டாக் கிடையாது, ஒரிஜினல் எஃப்எம்சிஜி ஸ்டாக். ஃபாஸ்ட் மூவிங், ஃபாஸ்ட் ஸ்பீக்கிங் கன்சியூமர் குட்ஸ். 75 lakhs. இங்கே வந்து 1 crore 98, 3 crores. Huge volume. Something is happening in Bharti Airtel. ஸோ பாரதி வந்து மேலே போகுது. ரிலையன்ஸ் வந்து ரிலையன்ஸ் பார்க்கலாம். Anyway, you can't compare fully Bharti to Reliance because Reliance has got other business as well. So Reliance இறங்கி இருக்கு. So nothing interesting today. எல்லாமே வீக் தான், ஆல் லுக்கிங் வீக். 148 52 வீக் ஹை, 52 வீக் லோ 6. ஆனால் இந்த மார்க்கெட்லேயும் அப்பர் செக்டர் அடிப்பாங்க. என்னது பாருங்க, ஜேகே பேப்பர், சென்டெக்ஸ், கோல்டன் டொபாக்கோ, செஞ்சுரி டெக்ஸ்டைல், ஜிஹெச்எல், ஸ்டெர்லிங் டூல்ஸ், சாந்தி கியர், அனூப் ஹைடெக், பிஎல்எஸ், இதெல்லாம் அப்பர் சர்க்கியூட்டில் இருக்கு. ஐ மீன் 20% அப். வால்யூமில் பார்த்தீங்கன்னாக்கா இது விட்டுருங்க. இம்பால், கோல்டன் டொபாக்கோ, பிக் செஞ்சுரி டெக்ஸ்டைல், சிவா டெக்ஸ், சாந்தி கியர், ரூபி மில்ஸ் எல்லாம் வால்யூம்லேயே இருக்கு. Some stocks are there both in volumes and value. That will look interesting நினைக்கிறேன் நான். நம்ம அந்த செக்மெண்ட்ல ஒன்றும் ரிசர்ச் ஆரம்பிக்கல. அந்த ரெண்டுத்தவங்க அதை பேஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கும் பேங்க் நிஃப்டி டவுனு. நேற்று நம்ம பேங்க் நிஃப்டி RSI 50 கீழே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து இன்னும் கீழே போயிருக்கு. பேங்க் நிஃப்டி டவுன் 0.76, ஆட்டோ 0.93. ஸோ ஆல் செக்டர்ஸ் ஆர் டவுன். இந்த ஐடி மட்டும் நீ ஃபிளாட்டு. Marginally flat, marginally up. Metal is up today. So otherwise, like market overall trend of the market is weak தான். நான் ஏன் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி ட்ரெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நிஃப்டி இன்னைக்கு வந்து RSI 48, பிலோ RSI 50, பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து இது ஆல்மோஸ்ட் இந்த மந்த் பிகினிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் வந்து 755, அது கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நேற்று அது கீழே க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பேட்டர்ன் பேர் ஹேங்கிங் மேன். ஓகே, இந்த பேட்டர்ன் பேர் ஹேங்கிங் மேன். ஓகே, ஸோ இது வந்து அப் ட்ரெண்டில் இது வந்து இது பேர் இது வந்து பேரிஷ் டு நியூட்ரல் சொல்லலாம். இங்கேயே வந்து இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இங்கேருந்து மேலே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது லோ பிரேக் ஆச்சுன்னா
இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா இந்த what do you call ஒரு ஸ்பின்னிங் டாப் பிரேக் ஆனா என்ன ஆகும் அது மாதிரி ஆகும். ஸோ ஹேங்கிங் மேங் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த லோ கிட்ட வந்துடுது. ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்ட் இஸ் நாட் இன்டாக்ட்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப கீழே போயிடுன்னு சொன்னா கூட அடுத்த நாள் ரிவர்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால நம்ம ட்ரெண்ட் இஸ் நாட் இன்டாக்ட்னு பாலிஷ்டாக சொல்லலாம் டிசைட் பண்ணிட்டு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க ஓகே நிஃப்டி வந்து வீக்லி ட்ரெண்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீக்லியில் ஒரு ஃப்ரெஷ் ட்ரெண்ட் உருவாயிருக்கு. வீக்லியில் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே. ஸோ லாஸ்ட் இப்போ 3 weeks பேக் ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு. ஓகே ஹை லோ, லோயர் ஹை, லோயர் லோ. இந்த ஹையோட இந்த ஹை பார்த்தீங்கன்னாக்கா 15,899, 15,893. இந்த ஹையர் ஹை லோ, லோயர் லோ, சாரி லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட் இன்னும் இந்த வாரம் முடியல. பட் ஸ்டில் இந்த ஃபார்மேஷன் வந்து நாட் அ குட் ஃபார்மேஷன். வீக்லியில் செல்லிங் வந்துதா இட் இஸ் நாட் குட். த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஐடியா அந்த மாதிரி தான் இருக்கு. இது கண்டினியூ ஆனால் இதே மாதிரி இப்போ எப்படி இப்போ வந்து இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீக்லியில் வச்சுருக்கோம், இப்போ டெய்லிக்கு மாற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னாக்கா இப்படியே இது வீக்லி கேண்டில் 1 week இப்படியே மேலே போனவங்க அப்படியே ரவுண்டிங் டாப் மாதிரி கீழே வர வாய்ப்பு இருக்கு. ப்ராபபிலிட்டி சார்ட் அதான் சொல்லுது, நான் சொல்லலை. நான் முடிஞ்ச வரைக்கும் சார்ட் என்ன சொல்கிறது எனக்கு சொல்கிறது புரியதை தான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். என்னுடைய விஷுவல் திங்கிங்கே வராது மார்க்கெட்டில். விஷுவல் திங்கிங் மார்க்கெட் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் கேண்டில் ஸ்டிக்ல என்னன்னு பார்க்கலாம். ஹேங்கிங் மேன் கேண்டில் ஸ்டிக் வந்து ஹேங்கிங் மேன் இஸ் அ டைப் ஆஃப் பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மேட் ஆஃப் ஜஸ்ட் ஒன் கேண்டில் ஃபவுண்டட் அன் அப் ட்ரெண்ட். ஓகே அப் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி கேண்டில். அதாவது பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட் மோர் அதாவது ஸ்லைட்லி ஒரு சின்ன what do you call upper body and long lower body and you know the whole body is like uptrend. It has a long lower week and a short body at the top. Okay, long lower week and short body at the top. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா படம் வரைஞ்சி ஸோ இது பார்த்தா ஷார்ட் லாங் பாடி வித் ஷார்ட் வீக் அட் த டாப். தலையில் ஒரு சின்ன ஒரு ஆணி அடிச்ச மாதிரி இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து லோ பிரேக்கால எஸ்கேப் ஆகிடுச்சு. இங்கேயும் வந்து ஆல்மோஸ்ட் அந்த கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த லோ வந்து பிரேக் ஆனால் ஸ்டோரி இஸ் நாட் இன்டாக்ட். இது நிஃப்டி கரெக்டாக RSI 50 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி பிலோ RSI 50. ஓகே நேற்று பிலோ RSI 50, சாரி பிலோ மூவிங் ஆவரேஜ் 50. ஓகே பேங்க் நிஃப்டி பிலோ மூவிங் ஆவரேஜ் 50. அகெயின் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் ஹேங்கிங் மேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். ஓகே ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் நாட் அ புல் மார்க்கெட், இட்ஸ் அ பேர் மார்க்கெட். இது கீழே போக ஆரம்பிச்சுன்னா இல் பிகம் மச் மோர் பேரிஷ். ரிசல்ட் மந்த் இவ்வளோ வீக்காக இருக்கக்கூடாது. வீக்லி சார்ட்லேயும் வந்து ட்ரெண்ட் போன வாரமே ரிவர்ஸ் ஆகிடுது. இந்த வாரம் அதோட கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ மேபி ஃப்ரம் இயர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கோயிங் டவுன் இஸ் ஹை அப்படின்னு நான் வந்து சார்ட்டை வச்சு சொல்கிறேன். SGX நிஃப்டி US மார்க்கெட்லாம் பார்த்து சொல்லல. ஓகே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நம்ம RSI மூவிங் ஆரம்பிச்சு நம்மளே இங்கேயே நம்ம ஓரளவுக்கு கணிக்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.